ஆனால் இந்தியாவிலேயே அதுவும் காரைக்கால் மாநிலத்தில் 2 வேலுநாச்சியார் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. 2 பிஞ்சு குழந்தை வேலுநாச்சியார். இந்த ரெங்கசாமி சார் சீஃப் மினிஸ்டர், வக்கில்லாத துப்பு கெட்ட தரங்கெட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர். 27ஆம் தேதி நடந்த மர்டருக்கு உங்களோட ரிலீஃப் ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? மட்டும் இல்லைங்க, இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த அரசாங்கம், ஒட்டுமொத்த அரசாங்கமே சேர்ந்து அந்த பிரச்சனையை செவிசாய்ச்சி இது பண்ணுறாங்க. பொதுவாக எனக்கு தொட்டு பார்க்குற காரைக்காலை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு சிறுவன் தான் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கின்றான். அந்த வக்கிர புத்தியோடு அவன் செயல்பட்டிருக்கிறான். அவனை தண்டிப்பதிலே அரசும் போலீஸும் முதன்மையாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைகளுடைய அந்த பையனுடைய தங்கச்சிங்களை பார்க்கும்போது வகுத்தெல்லாம் எரியுது. இவ்வளவு ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்குதுன்னா பெரிய மனசுக்கு அதை ஜீரணிக்க முடியல. அவர்களுக்கு இருப்பதற்கு கூட இடம் இல்லை. இன்றைக்கு புதுச்சேரியில் பல்வேறுபட்ட மக்கள் இருப்பதற்கு இடம்லாம் இருக்கிற சூழ்நிலையில் கூட பண்ணி இந்த சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறை இதில் சரியான எஃப்ஐஆர் இருக்கணும். அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது மேலே நல்ல நடவடிக்கையாக இருக்கணும். இந்த நடவடிக்கை அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவம் இந்த பகுதியிலே நடக்கக்கூடாது. கொடூரமான செயல் இது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசாங்க சார்பாகவும் சரி, இந்த மாநில அரசாங்கமும் சரி, இந்த மாவட்ட அரசாங்கமும் சரி, எந்த விதமான நடவடிக்கையும் அந்த குடும்பத்துக்காக எதுவுமே எடுக்கலை. நிலையை நாங்கள் கண்டித்து இன்று கலெக்டர் அலுவலகத்திலே கோரிக்கை மனுவாக அளித்து அந்த குடும்பத்திற்கு விரைவில் நிவாரணம் வழங்க. மிகவும் கொடூரமான கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்டு இதனால் வரை பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அரசு நிவாரணமோ இழப்பீடோ வழங்கவில்லை. குற்றவாளிகள் கைது செய்து இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சிறுவனை படுகொலை செய்கிற அளவுக்கு காரைக்கால் மாறி இருக்குது என்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலை. என்னுடைய பெயர் ஏஆர் சந்திரமௌலீஸ்வரர். சந்தோஷ் என்கிற பையன் 27/5/2024 அன்றைக்கு மர்டர் செய்யப்பட்டாங்க. மர்டர் பண்ணுற அன்னைக்கு காவல்துறை என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா, பொட்டை பேர் வச்சு திட்டினா, கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. நான் தலையிட்ட பிறகு தான் இது போக்சோ வழக்கு வருது, தப்பாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன மறுநாள் தான் வித்தவுட் போக்சோ போடாமல் போஸ்ட்மார்ட்டமும் முடிச்சிருக்காங்க. நான் கேட்டேன், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிங்களான்னு கேட்டேன். ஒரு 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 தாசில்தாரை கூப்பிட்டிங்களான்னு கேட்டேன். ஒரு சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டிங்களான்னு கேட்டேன். சென்சிட்டிவ் மேட்டர் அது ஆக்சுவலி. வித்தவுட் ஹேவிங் வீடியோ ரெக்கார்ட், வித்தவுட் புட்டிங் போஸ்கோ, தே டிட் போஸ்ட்மார்ட்டம். அதுவும் எப்படின்னா 5 பஞ்சாயத்து கன்கரன்ஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் மதர் எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. தப்பாக நினைக்க வேண்டாம், நான் காவல்துறையை ப்ளேம் பண்ணல. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு பையன் ஆன்லைனில் க்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வாட் எவர் இட் மேபி. இவங்க ஜுவைனல் வாட் எவர் இட் இஸ். நீங்கள் கம்யூனிகேஷன் டு தி ப்ரெஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவே 2 நாள் கழிச்சு வருது. நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்லைனில் அவன் என்ன ஆர்டர் பண்ணான் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், பத்திரிக்கைக்காரன்ட்ட சொல்லுங்கள். அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால, ஆர்டர் பண்ணும் போது அதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு அம்மாவோட அக்கௌண்ட்டை பயன்படுத்தியிருக்கானா, அவன் அக்கௌண்ட்டை பயன்படுத்தியிருக்கானா? அவன் அக்கௌண்ட்டை பயன்படுத்தியிருந்தால், அம்மா அக்கௌண்ட்டை பயன்படுத்தியிருந்தால் ஓடிபி அம்மாவுக்கு தான் போகும். அந்த அம்மா தான் ஓடிபி சொல்லணும். ஆக்சுவலி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கினியா நீ அம்மா கிட்ட? அம்மா எங்கே? நீடூரா? இந்த பெத்த புள்ளை யார்? அதோட பிள்ளையா? ஏமா அப்போ கொம்பின் மஞ்சத்தில் செக் பண்ணு, பர்த் சர்டிஃபிகேட் செக் பண்ணு. உனக்கு இது சும்மா இருக்கலாம். ஆக்சுவலி நான் பல ஆங்கிளையும் இது பண்ணுறேன். இதுக்கு கரு யார்? எத்தனை பேர் கிளம்பியிருக்கானுங்க இந்த மாதிரி? இன்றைக்கி நில குலைஞ்சு போயிருக்கு இந்த குடும்பம். 30 பேர் 40 பேர் நினைக்காதீங்க, இது 4000 பேருக்கு சமம். பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இந்த கேஸ் எடுப்பார். பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு இன்றைக்கி டைரெக்டாக போகும். இன்றைக்கி என்ன யோக்கியதுன்னு காரைக்காலில். அப்போ அம்மாவுக்கு ஒரு ஓடிபி வருது, ஓடிபி பையன்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுலேயே எந்த ஆன்லைனில் பண்ணாலும் இதுதான் வாங்கியிருக்குன்னு மெசேஜ் போயிடும். எனக்கு ப்ரூஃபை தூக்கி போட சொல்லுங்கள் காவல்துறையை. தப்பாக நினைக்க வேண்டாம், கெப்பாசிட்டி கிடையாது இன்றைக்கி காரைக்கால் காவல்துறைக்கு ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எதை எடுத்தாலும் எடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பரிதவிக்கிறோம். அரசாங்கத்தை சொல்கிறேன், ரெங்கசாமி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணும் முதல்ல. ஆக்சுவலி 15 நாள் ஆகுது இந்த குழந்தை இந்த மாதிரி சஃபோர்ட் ஆகி. ஒரு நிவாரணம் அறிவிச்சியா? ஒரு நிவாரணம் அறிவிச்சியா? என்னையா நாம்ஸு முடிஞ்சு 5 நாள் ஆகுது.
உன்னோட லா அண்டர் யோக்கியதனை இருக்குது. ஜெயிலில் ஒருத்தர் இறந்து போகிறான், வெக்கமாக இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு? நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், ஒரு மெசேஜை சொல்கிறேன். பாரத பிரதமர் பெஸ்ட்டு புதுச்சேரி ஆக்கணும்னு புதுச்சேரியை சொல்கிறாரு. ரங்கசாமி கூட மண்குதிரையோட பாரத பிரதமர் பயணம் பண்ணினார்னா, பிஜேபி பயணம் பண்ணார்னா, இங்கே இருக்கிற மக்கள்லாம் சுடுகாட ஆக வேண்டியதான். இது ஓப்பன் சேலஞ்சு. ஆனால் இந்த இந்த அந்த ரங்கசாமியை தவிர எல்லாரும் வந்துடுவாங்க பிஜேபிக்கு. தப்பாக நினைக்க வேண்டாம். எனக்கு மக்கள் நல்லதாக இருக்கணும், சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு மக்களும் துணை நிற்பாங்க, நாங்களும் நிற்போம். ஆட்சி மாற்றம் ஏற்படும் புதுச்சேரியில். இந்த ஆட்சி மாற்றம் இருந்து நிர்வாகத்திறன் இருந்தால் தான். நான் காவல்துறையை பிரேம் பண்ணல, தலை சரியில்லையே, சீஃப் மினிஸ்டர் சரியில்லை, லெஃப்டினன்ட் கவர்னர் சரியில்லை, சீஃப் செக்ரட்டரி சரியில்லை, டிஜிபி சரியில்லை. டிஜிபி விசாரிக்க வேண்டியதானே அந்த கேஸை? நீ வர வேண்டியதானே இங்கே? இந்த டிஜிபி வந்து இந்த மக்களை பார்த்தான்னு சொல்லி இந்த பசங்களை பார்த்தான்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்க தான் அண்ணனுக்காக போராடுற சரித்திரம் இந்தியாவுக்கு இருக்கணும் தாங்க இந்த 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 குடும்பம் இன்னைக்கு நிற்குது. ஆக்சுவலி இது வெக்கக்கேடு, வேதனைக்கேடு. ஷோ பண்ணுற அரசியல்வாதிகளும், கூத்தடிக்கிற அரசியல்வாதிகளும், திருட்டுத்தனம், மொளமாரித்தனம் பண்ணக்கூடிய கூத்தடிக்கிறவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க. திஸ் இஸ் த வே ஆஃப் ஹேண்டிலிங் தி கேஸ் ஆஃப் சந்தோஷ். ஃபார் தட் ஒன்லி we are protesting in a very, very professional way. Now tell me, confession statement பண்ண மதர், ஷோ மீ. காவல்துறை ஷோ பண்ண சொல்லுங்கள். ஓடிபி யாருக்கு போயிருக்கு? அம்மாவுக்கு தானே போயிருக்கு. அமேசானில் பண்ண அமேசான் என்ன வாங்கியிருக்கேன்னு மெசேஜ் போயிருக்கும்ல. திருநள்ளாறில் ஒரு கேஸில் பணம் கொடுத்தவனை எஃப்ஐஆரில் சேர்ப்பாங்களாம், கொலை குற்றவாளியில் கத்தி செஞ்சவனை சேர்ப்பாங்களாம். அப்போ இதில் சேரு இவங்க சேர்க்கலன்னா ரீபோஸ்ட் பண்ண ஹைகோர்ட்டில் கேட்டுருவேன். அவங்க அம்மாவை, அந்த பர்டிகுலர் பர்சனோட அம்மாவை வழக்கில் கொண்டு வருவேன். இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் சிபிஐ. நன்றி, ஜெய்ஹிந்த். இது வெளியோட போராடுறோம், இது எங்களுக்கான போராட்டம் இல்லை. நாளைக்கு அந்த அவன் கலெக்டராக இருப்பான், அவன் ஒரு இன்ஜினியராக இருப்பான். இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பையன் பரிதவிச்சு இறந்துருக்கான். நான் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஹோலே போட்டிருக்கான் வீட்டில். சொல்லுங்கள், நான் சொன்ன பிறகு தான், என் கலெக்டர் சொன்ன பிறகு தான் கலெக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். மௌலி வித்தவுட் ஹேவிங் யுவர் இது நான் இன்றைக்கி போக்சோ போட்டிருக்க முடியாதுங்கிறார். இது வந்து நான் சொல்கிறேன், எச்சரிக்கை நான் விடுறேன் ஆக்சுவலி. ஓகே, இந்த காவல்துறையோட நிர்வாகம், காவல்துறை ஹேண்ட்லிங்ஸு, இதை பார்க்குற பார்வை எல்லாம் தரங்கட்டு போயிருக்கு ஆக்சுவலி. மதரை அரெஸ்ட் பண்ணணும் சார். மதரை கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலி. நன்றி. திருப்பட்டி நெரு பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்ற சிறுவன் படு மோசமான நிலையிலே கொலை செய்யப்பட்டு, அந்த குடும்பத்திற்கு இது நாள் வரையில் அரசு சார்பிலேயோ மற்றும் முதலமைச்சர் சார்பிலே எந்த விதமான ஒரு நிவாரணமும் வழங்காத நிலையை நாங்கள் கண்டித்து இன்று கலெக்டர் அலுவலகத்திலே கோரிக்கை மனுவாக அளித்து அந்த குடும்பத்திற்கு விரைவில் நிவாரணம் வழங்க இந்த அரசு போர்க்கால அடிப்படையிலே உதவி புரிய வேண்டும். அவர்கள் மிகவும் ஏழ்மையான நலிவடைந்த குடும்பம். அதனால் அரசு இனியாவது செவி சாய்த்து அந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த வருகை தந்திருக்க அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக வருகை வருகை என்று அழைப்பதோடு அவங்களுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவித்து, இந்த மௌன அஞ்சலியுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசாங்க சார்பாகவும் சரி, இந்த மாநில அரசாங்கமும் சரி, இந்த மாவட்ட அரசாங்கமும் சரி, எந்த விதமான நடவடிக்கையும் அந்த குடும்பத்துக்காக எதுவுமே எடுக்கலை. இப்போ எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு கொடூர அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு 17 வயசு பையன், சின்ன பையன், ஒரு கொடூரமான முறையில் ஒரு சின்ன பையனை கழுத்தறுத்து கொலை பண்ணி போட்டிருக்கிறான். அது கூடுதலாக பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கே தெரியாமல் அந்த செவுத்தில் ஓட்டை போட்டு பல நாள் அவங்கள பார்வையை பார்த்துக்கிட்டு, இந்த கடைசியில் ஆன்லைனில் கத்தியெல்லாம் வாங்கி கொலை பண்ணணும். இந்த பாவம் அந்த பிஞ்சு குழந்தைய பார்த்தா வைத்தறிச்ச கொடுமைன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு நிலையில் கொலை பண்ணணுங்கிற முடிவில் அந்த பையன் கழுத்தறுத்து கொலை பண்ணி போட்டுட்டான். இது வரைக்கும் இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பெரிய இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் அவங்களுக்கு எடுக்கலை. ரெண்டாவது, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பையன்தான், அவனும் இறந்துட்டான். 2 பொண்ணு, தகப்பனார் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவங்க. இப்போ தாயார் தான் சம்பாரித்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில் இந்த அரசாங்கம் என்னென்னு சொன்னீங்கன்னா, செய்சாச்சு அந்த குடும்பத்துக்கு இருக்க ஒரு வீடும், அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கோ யாருக்கோ ஒரு வேலை வாய்ப்பு ஒரு இது கொடுக்கணும். அப்புறம் இழப்பீடாக அவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தொகையை இந்த புதுச்சேரி அரசாங்கம் வழங்கணும். இந்த மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் செவிச்சாச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லைங்க,
இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த அரசாங்கமே சேர்ந்து அந்த பிரச்சனையை செவிசாய்ச்சி இது பண்ணுறாங்க. பொதுவாக எனக்கு தொண்டு தொட்டு பார்க்குற காரைக்காலை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. இதில் அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சரை சொன்னீங்கன்னா இந்த கூட்டத்தில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது, நான் சொல்லித்தான் ஆகணும். அவர் ஒரு வேஸ்ட்டு முதலமைச்சர், தேவையில்லாத முதலமைச்சர், நம்ம மாநிலத்துக்கு அவர் தேவையே இல்லை. அது மாதிரி துணைநிலை ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கார், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளை பார்க்காத துணைநிலை ஆளுநர் நம்மளுக்கு தேவையா? தேவையில்லை. அப்படி துணை அப்புறம் மினிஸ்டர் மந்திரியெல்லாம் இருக்கிறாங்க, இன்னும் எம்எல்ஏ இந்த 5 தொகுதியில் எத்தனை எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இருக்காங்க. இவங்களே நம்மளை பார்க்குற மாதிரி தெரியல. ஏதோ மாசாக ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படி கார் எடுத்துக்கிட்டு சுற்றுறது தான் லாயக்காக இருக்காங்க ஒழிய இந்த மக்கள் இதை பாருங்கள், இந்த மக்கள் இதை தெரியல. நம்மளுக்கு என்ன தேவையா? எதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இருக்கிறாங்கல்ல, நம்மளுக்கு வந்து நிற்கிறாங்களா? அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தகவல் தொடர்பு கொடுத்துருக்குறோம், வரவே மாட்டுறாங்க. மக்களை பற்றி கவலை இல்லை, இந்த ஊரை பற்றி கவலை இல்லை, நாட்டை பற்றி கவலை இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுக்கு தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்தும் தோழர் அண்ணன் வாங்கினேன், இவர் முழுமூச்சு இவரோட உழைப்பு. அதனால் இவரோட கருத்து எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொறுத்தும் வந்திருக்கு, என் கூட வந்திருக்க எல்லாரும் கருத்தும் அப்படி தான் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கு நாங்கள் தகவல் கொடுத்துருக்குறோம். நாங்கள் 2 நாள் தான் இந்த முடிவு எடுத்தது. எதுக்கு எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, யாருமே அவங்களுக்காக போய் முயற்சி எடுக்கலை. ஒரு 10 காசோ எதுமோ எந்த உதவியும் அவங்களுக்கு செய்யலை. அவங்கள பார்த்தாலே நீங்கள் பார்க்கலாம், எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவ்வளோ மோசமான நிலைமை அவங்க இருக்கிறாங்க. அப்பங்காரு உடம்பு சரியில்லை, குடிக்காரது தான். இருந்தபோது நாட்டில் குடிக்காதவங்க எவனும் இல்லை. இருந்தாலும் இது மாதிரி கொடூர சம்பவத்தில் அந்த பொடியை அந்த 17 வயசு பையன் அந்த கொடூரமான கொலை செஞ்ச பயலை பிடிச்சி கடுமையான ஒரு தண்டனை, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்துட்டு தான் அடுத்தவன் இந்த மாதிரி செயல்களை செய்யாமல் இருப்பான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் அழைப்பை ஏற்று வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். இந்த விஷயம் ஒரு மோசமான விஷயம். ஒரு எல்லாரும் இது விவரம் தெரியல. இது ஒரு திட்டமிட்டு ஒரு 15 நாள் 20 நாள் இதை ஃபாலோ பண்ணி இந்த சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறை இதில் வந்து சரியான எஃப்ஐஆராக இருக்கணும். அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது மேலே நல்ல நடவடிக்கையாக இருக்கணும். இந்த நடவடிக்கை வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவம் இந்த பகுதியிலே நடக்கக்கூடாது. கொடூரமான செயல் இது. அதுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பட்டினத்தை சார்ந்த இளம் சிறார் 11 வயதை சார்ந்த அந்த சந்தோஷ் என்ற அந்த குழந்தையை கொலை செய்த அந்த நபரை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கு இருப்பதற்கு கூட இடமில்லை. இன்றைக்கு புதுச்சேரியில் பல்வேறுபட்ட மக்கள் இருப்பதற்கு இடம்லாம் இருக்கிற சூழ்நிலையில் கூட இன்றைக்கி அன்றாடம் வேலைக்கு சென்றால்தான் அவருடைய பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த மக்கள், அதோடைய அம்மா, அவங்களுடைய குழந்தைகள், தந்தையாரெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ நிவாரணங்கள்லாம் அறிவிக்கிற இந்த அரசாங்கம் உடனடியாக அந்த குடும்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதிலிருந்தும் இருப்பதற்கு இடமும் உடனடியாக இந்த அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். இந்த நிலையை வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் மேற்கொண்டிருக்கிற, குறிப்பாக மௌலி, அதே போன்ற எங்களுடைய கட்சியை சார்ந்த ஏஎஸ் குமார் தோழர்கள் இந்த பேரணி நடத்துவதற்கு மிக சிரமப்பட்டு நடத்தியிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு, நிவாரணம் அளிக்கும் வரை நாங்களும் தனிப்பட்ட முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் கையில் எடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த 12 வயசு 13 வயசு பையன் அவனுடைய நிலைமை வந்து நினச்சி பார்க்கும்போது மிக மிக ஒரு கொடுமையான சம்பவமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைகளுடைய அந்த பையனுடைய தங்கச்சிங்களை பார்க்கும்போது வகுத்தெல்லாம் எரியுது. இவ்வளவு ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்குதுன்னா பெரிய மனசுக்கு அதை ஜீரணிக்க முடியல. இதுக்கு வந்து அரசாங்கம் நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி இது வரைக்கும் பல இதில் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறுவி திருப்பட்டினத்தில் சந்தோஷ் என்ற 17 வயது சிறுவன் மிகவும் கொடூரமான கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்டு இதனால் வரை பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அரசு நிவாரணமோ இழப்பீடோ வழங்கவில்லை. குற்றவாளிகள் கைது செய்து இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சிறுவனை படுகொலை செய்கிற அளவுக்கு காரைக்கால் மாறி இருக்குது என்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலை. கஞ்சா, மது போன்ற பழக்கத்திற்கு உட்பட்டு
இந்த கொலை நடந்திருக்கு. குறிப்பாக ஆன்லைனில் அவன் வந்து பதிவு செய்து கத்தி வாங்குறான்னு சொன்னால் காவல்துறை இதை கருத்தில் கொள்ள வேண்டும். நீ ஆன்லைனில் பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரியும். அப்போ காவல்துறை ஏன் அதை வந்து கவனிக்கலைங்கிறது எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கேள்வி. இது தடுக்கப்பட வேண்டும். இது போன்ற சிறுவர்களை படுகொலை செய்கிற அளவுக்கு காரைக்கால் மாறியுள்ளதா என்பதை மாவட்ட நிர்வாகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு வீடு இல்லை என்று சொல்கிறார்கள். உடனடியாக அரசு வீடு மனைப்பாட்டோடு வீடு வழங்க வேண்டும். அந்த பெண்கள் 2 தான் இருக்கிறாங்க. அதாவது ஏழை எளியவங்க. அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த சிறுவன் படுகொலை செய்யப்பட்டதனால் அந்த பெண்களில் யாருக்காவது ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். உடனடியாக அரசு நிர்வாகம், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சனை ஏதோ காரைக்கால் தான் நடந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கி தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை தேர்தல் காலத்தில் இருந்ததுனால இது கொஞ்சம் அப்படியே பெரிய அளவில் போகாமல் இருந்திருக்கு. இந்த பிரச்சனையை ஒரு மௌன ஊர்வலத்தின் மூலம் இந்த அரசுக்கு உணர்த்திய இதை ஒருங்கிணைத்த ஏஎஸ் குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை இல்லை என்றால் ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி காரைக்காலில் மாபெரும் ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு என்பது எல்லாத்தையும் சரியாக தான் பார்க்க வேண்டும். ஆனால் எப்போதுமே புதுச்சேரி அரசாங்கம் என்பது புதுச்சேரியை ஒரு பார்வையிலும் காரைக்காலை ஒரு பார்வையிலும் தான் பார்ப்பது என்பது நிதர்சனமாகி போய்விட்டது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். காரைக்காலில் ஒரு புது கலாச்சாரம். கொலை என்பது ஒரு அத்துமீறிய செயலாக இருந்தாலும் கூட தற்போது நடந்திருக்கிற இந்த திருப்பட்டினம் சிறார் கொலை என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். அது மட்டுமல்லாமல் முன்பே சொன்னது போல ஆன்லைனில் அவன் திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த வக்கிர புத்தியோடு அவன் செயல்பட்டிருக்கிறான். அவனை தண்டிப்பதிலே அரசும் போலீஸும் முதன்மையாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க வேண்டும். அதை இங்கே தவிர்த்திருக்கிறார்கள். வாக்கு மட்டும் உரிமையாக கேட்கும் அரசாங்கம் வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. இதுதான் ஒரு மிக மோசமான நிலைமைக்கு இந்த காரைக்கால் தள்ளப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முறை புதுச்சேரியில் ஆட்சி அமைப்பதற்கு காரைக்கால் மக்களுடைய வாக்குகள் தேவைப்பட்டிருக்கிறது. ஆனால் வாக்கரிசி போடுவதற்கு தான் காரைக்கால் மக்களை இந்த அரசாங்கம் ஒரு பார்வையாக பார்க்கிறது. எனவே இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும். அரசாங்கம் என்றால் ஒரு பொது பார்வை வேண்டும். காரைக்கால் என்றோ புதுச்சேரி என்றோ மாற்றாந்தாய் பிள்ளை போல் பார்ப்பது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். எனவே இந்த அரசாங்கமும் புதுச்சேரி முதலமைச்சரும் அந்த குடும்பத்தை உடனடியாக, இதைவிட உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு மாநிலத்தில், உங்கள் மாநிலத்தில், நீங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் ஒரு சிறார் பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அவனை பார்ப்பதை விட, அவன் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? எனவே உடனடியாக அந்த குடும்பத்தில் நேரடியாக வந்து பார்வையிட்டு அந்த குடும்பத்திற்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு, இந்த அரசாங்கம் இந்த செயலில் இன்னமும் மெத்தனம் காட்டினால் போராட்டம் தவிர்க்க முடியாது. கடுமையான போராட்டம். நன்றி. காரை மாவட்ட விஸ்வகர்ம சங்கத்தின் சார்பாகவும் அகில இந்திய படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் உலகநாதன் நான் ஒரு இக்கட்டான ஒரு சூழலிலும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சூழலிலும் இந்த ஊர்வலம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு 17 வயது சிறுவன் ஒரு கொலை செய்வது என்பது நம்முடைய வயதிலே நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்க்கும் பொழுது, இன்று டெக்னாலஜி அந்த அளவுக்கு அவனை கொண்டு சென்றதா, சமூக விரோத சக்திகள் அவனுக்கு துணையாக இருந்ததா, அல்லது இந்த கலாச்சாரத்தினுடைய ஆணிவேர் எங்கே இருக்கின்றது என்பதை நாம் கண்டுபிடித்து ஆக வேண்டும். இது என்னுடைய குடும்பத்திலும் நடக்கலாம், போலீஸாரினுடைய குடும்பத்திலும் நடக்கலாம், இது கலெக்டருடைய குடும்பத்திலும் நடக்கலாம், முதலமைச்சருடைய குடும்பத்திலும் நடக்கலாம். ஒரு காம கொலை 17 வயது சிறுவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதனுடைய வீரியம் எங்கே இருக்கின்றது? இதனுடைய வேர் எங்கே இருக்கின்றது? இதை தவிர்க்கவோ, இதை அடையாளம் காணவோ, இதை உடனடியாக சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு உள்ளது? தனி மனிதனுக்கா, அரசாங்கத்துக்கா?
எங்களுடைய கோரிக்கை என்பது ஒரு கொலையை செய்துவிட்டு அதற்கு காசு பணம் வாங்குவது அல்ல. காசு பணம் என்பது கையை எழுந்து துண்டை எழுந்து சென்றால் எவ்வளவோ வாங்கி கொடுத்து விடலாம், அல்லது எத்தனையோ கட்சிகள் கொடுத்து விடும். ஆனால் இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு நோய். இப்பொழுது ஒரு கொரோனா வந்திருக்கிறது சமூகத்தில். காரைக்காலிலே திருப்பட்டினத்திலே ஒரு கொரோனா வந்திருக்கின்றது. இது உலகம் முழுவதும் பரவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதை அடையாளம் காணுவதற்கு அரசாங்கம் இன்று வரை என்ன செய்தது? இதன் பின்னணியிலே இருந்தவர்கள் யார் என்று அடையாளம் கண்டதா? எப்படி ஒரு 17 வயது சிறுவனுக்கு இந்த எண்ணம் தோன்றியது? அந்த எண்ணத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு எத்தனை காலம் அவன் தவம் இருந்திருப்பான்? எத்தனை காலம் அவனுடைய மனதிலே இதை ஓட விட்டிருப்பான்? இதையெல்லாம் அரசாங்கம் கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். எனவே உடனடியாக மத்திய அரசு ஹை லெவல் என்கொயரி கமிட்டி ஒன்று போட்டு இதற்கு சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக அவர்களை விசாரணை செய்து உரியவர்களை உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும். தண்டனை கொடுப்பதால் மட்டுமே இந்த நோயிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இந்த குறுகிய காலத்திலே எங்களால் நடத்தப்படுகின்ற இந்த மௌன ஊர்வலமானது ஒரு சுனாமி போல காலக்கெடுவிலே பகலீகரம் செய்துவிடும். ஆகவே அரசாங்கம் தயவுசெய்து எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பது மிக நன்றாக தெரிகின்றது. இதை அரசாங்கம் இருவேறு கோணங்களிலே அணுக வேண்டும். ஒன்று, சட்டப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். இரண்டாவது, சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு சிறுவன் தான் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கின்றான். அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்டதினால் அந்த குடும்பம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. எனவே அந்த பாதிப்பை சரி செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை. அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை மிக விரைந்து அவர்கள் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் இது மிக காலதாமதமான ஒன்று. எனவே இனியாவது காலம் தாழ்த்தாது அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை, அவர்கள் குடியிருப்பதற்கு வீடு, அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்டதினால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதற்காக அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு வேலை, இந்த இரண்டையும் அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே வேண்டி வலியுறுத்தி கொண்டு, இதற்கு அரசாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகள் மிக விரைந்து இதை செய்திருக்க வேண்டும். ஆனால் சமூக ஆர்வலர்கள் திரு குமார், திரு சவுந்தரமௌலி போன்றவர்கள் இதை எடுத்து செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய போராட்டத்தில் 39 பேர் நாங்கள் கலந்து கொண்டோம். நாங்கள் என்ன காவல்துறைக்கு சொல்லியிருந்தோம், அரசாங்கத்துக்கு சொன்னோமோ அந்த கண்ணியத்தோடு தான் யார் கலந்துப்பாங்களோ அவங்க கையெழுத்து போட்டு தான் மாவட்ட ஆட்சியர் கொடுப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னோம். ஆனால் இந்தியாவிலேயே அதுவும் காரைக்கால் மாநிலத்தில் 2 வேலுநாச்சியார் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. 2 பிஞ்சு குழந்தை வேலுநாச்சியார். இந்த ரெங்கசாமி சார் சீஃப் மினிஸ்டர், வக்கில்லாத துப்பு கெட்ட தரங்கெட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர். 27ஆம் தேதி நடந்த மர்டருக்கு உங்களோட ரிலீஃப் ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ரிலீஸ் பண்ணியிருந்தால் இந்த பிஞ்சு குழந்தை 2 வேலுநாச்சியார் இங்கே ரோட்டில் இறங்கியிருக்குமா? அதே சமயத்தில் அந்த வாழ்வாதாரத்துக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்துருந்தா இந்த வேலுநாச்சியார் கீழே இறங்கியிருக்குமா? அதே சமயத்தில் ஒரு வேலை நீ ஒன்றும் செய்யலை, கலெக்டரு ஃபைலை ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு அமுச்சிட்டேங்கிறாரு, நான் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு அமுச்சிட்டேங்கிறாரு. அதுக்கு பிறகு ஜிப்மருக்கும் இல்லை இதில் அது பேர் என்ன என்ஐடிக்கோ பெர்மனெண்ட் ஜாப் கொடுங்க, டெம்பரரி ஜாப் கொடுக்காதியா, அவன் 200 ரூபாய் டீ கடைக்கு வேலை பார்க்குறாங்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த மாவட்ட ஆட்சியர் பெர்மனெண்ட் ஜாபுக்கு எழுதி கொடுக்குறாரு. இன்னும் தூங்கிட்டு உட்காந்துருக்கியா? இதே ஓன் தெருவில் தட்டாஞ்சாவடியிலையோ உன்னோட கதிர்காமத்துலேயோ செஞ்சுருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா? இது வெக்கக்கேடு. 2 வேலுநாச்சியாருக்கு முதல்ல இந்த சீஃப் மினிஸ்டர் பதில் சொல்ல முடியலையா? ஆட்சியை விட்டு பதவியை விட்டு முதல்ல பதவி விட்டு விலகியா
போதும் 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 போதும். நன்றி, ஜெயஹிந்த்.